ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி நமக்கு இந்த தினமலர்லேருந்து வரேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் காய்கறிகளை பறைக்காமல் வச்சுருப்பேன். இந்த வீக்கெண்டு எவ்வளோ பறைச்சோம். அது மட்டும் இல்லை, நேற்று நான் மார்னிங் உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் நிறைய காய்கள் பறைச்சோம். எப்போவுமே நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு அவங்களெல்லாம் விட கஷ்டப்பட்டவங்க யாருக்காவது. ஏன்னா இந்த பொங்கல் நாட்களில் காய்கறிகளுடைய விலை அப்பா பயங்கர ரேட்டாக இருக்கும். அது எல்லாராலையும் வாங்க முடியாது. அதே நேரம் ஒரு பக்தியாக இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எல்லா காய்கறிகளையும் படைக்கணும், கடவுளுக்கு படைத்து சாமி கும்பிடணும்னு ஆசை இருக்கும். எல்லோரும் செய்வாங்க, அவங்களுக்கு செய்ய முடியலைங்கிற கவலை இருக்கும். அந்த மாதிரி உள்ள உறவுகளுக்கு மட்டும்தாங்க நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உறவுக்கு நேற்று வெண்டைக்காய், கத்தரிக்காய் எல்லா வெரைட்டிலையும் ஒரு 3-2 அந்த மாதிரி, அதுக்கப்புறம் கோவக்காய், அதுக்கப்புறம் வேறு என்ன, கோழி அவரை, அதுக்கப்புறம் வேறு என்ன, பச்சை மிளகாய், நெல்லிக்காய் ரொம்ப மெச்சூர்ட் ஆகலை, ஆனாலும் மெச்சூர்ட் ஆனதை கொஞ்சம் கொடுத்துட்டேன். அப்புறம் வேறு என்ன கொடுத்தேன், நம்ம வீட்டில் என்னென்ன கிடக்குதோ, தக்காளி கொடுத்தனான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. வேறு என்னது, ஐயோ தேடுற மாதிரி ஆகிடுச்சே, என்ன கொடுத்தேன்னு தெரியல. ஒரு 6-7 வகை காய்கறிகள் அவங்களுக்கு வைப்பேன். வெத்தலை, அது சாமி கும்பிட்றதுக்கு வெத்தலைலாம் எவ்வளோ காசு. வெண்டைக்காய், வெத்தலைலாம் எவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கிட்டு இருப்பாங்கல்ல. அதனால் வெத்தலையெல்லாம் வெத்தலை ஒரு 2 பேருக்கு 3 பேருக்கு என்னமோ கொஞ்சம் நிறையவே கொண்டுட்டு போனேன். எல்லோரும் ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி வெத்தலை மட்டும் கொஞ்சம் நிறைய பேருக்கு, காய் ஒரே ஒருத்தங்களுக்கு மட்டும், அந்த மாதிரி நம்ம ஷேர் பண்ணிவிட்டு, அது போக பொங்கலுக்கு சமைக்கிறதுக்கு நமக்கு தேவையான காய்கறிகளையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம். அதுக்கப்புறமா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் கேட்டாங்க, அவங்களுக்கும் நம்ம ஷேர் பண்ணிட்டோம். ஆக மொத்தத்தில் இப்போ தினமலர்லேருந்து வரும்போது காய்கறிகள் கண்ணில் பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் பறிச்சிட்டோம் பொங்கலுக்காக. ஸோ காய்கறிகளே இல்லை. ஸோ காய்கறிகளோடு காமிச்சா அது ஒரு அழகு தானே, அது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சரி, பரவாயில்ல. அழகுக்கு அழகு சேர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வயலட்டு இருக்கிறா. அடுத்து இங்கே பாருங்கள், எல்லா செடியிலையும் ஒவ்வொரு கத்தரிக்காய் பறைக்காமல் இருக்க, மெச்சூர்டாகாமல். ஸோ பச்சை மிளகாய் இருக்குது, தக்காளி காய்கள் நிறைய கிடக்குது. சரி, அதை பார்த்துக்கட்டும். இல்லை அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்க விருப்பமுள்ளவங்க பார்த்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்க தானே போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.